மாவீரன் தொண்டைமான் நெடுஞ்செழியன் பற்றிய கதையை கேட்டு முடித்ததும் வாயை பிளந்தான் ஆதன். இவர் ஏன் எனக்காக வாதாடணும்? நான் இதுக்கு முன்ன பின்ன இவரை பார்த்ததே இல்ல. இவர் எதுக்காக எனக்காக வாதாடணும் என ஆதன் பூங்குழலியிடம் கேட்டான். எனக்கும் அது தெரியல, ஆனா நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல என்றாள் பூங்குழலி. ஏமா பூங்குழலி, என்ன பார்த்து ஏமா இவ்வளவு பயப்படுற? நான் என்ன உங்க எல்லாரையும் அடிச்சு கொண்டுட்டு போறதுக்கு இங்க வந்திருக்கேன்? உங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே கதையெல்லாம் சொல்லிட்டு அப்படியே பொடி நடையா என் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் வீடு சேரலான்னு வந்தேன். என்னமோ நான் ஒரு பெரிய கொலைகாரன் மாதிரி பாக்குறீங்க. இவ்வளவு நேரத்துல அவங்க மேல நான் ஒரு கீரலாச்சும் போட்டனா என்ன போய் சந்தேகப்படுறீங்களே என்று இடைமறித்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அப்புறம் எதுக்கு எங்க ராஜகுருவை கொன்ன என்று கூச்சலிட்டான் அட்டூரியன். எல்லாத்தையும் நானே சொல்லணுமா? நீங்களும் கொஞ்சம் சொல்லலாம்ல என்று ராஜகுரு சாத்தனாரை பார்த்து கேட்டான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு என்று அட்டூரியன் கூச்சலிட, ஐயோ அவன் கேக்குறதுதான் பதில் சொல்லுங்களேன் வாத்தியார, நச நசன்னு கத்திக்கிட்டே இருக்கான் என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஒரு 2 நிமிடம் அரங்கமே அமைதியாக இருந்தது. அப்போ நீங்க சொல்ல மாட்டீங்க, நானே தானே சொல்லணும், அப்படித்தானே? பரவாயில்ல, கதை சொல்றது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லையே, உனக்கு என்னடா தெரிஞ்சுக்கணும் என்று அட்டூரியனை பார்த்து தொண்டைமான் நெடுஞ்செழியன் கேட்க, எதுக்கு இங்க ராஜகுரு நெடுமுடிய கொன்ன? உனக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை சொல்லு என்று தன் கேள்வியை கேட்டான் அட்டூரியன். நீங்கெல்லாம் ஏன் என் மாப்பிள்ளைய கொலை பண்ண பாத்தீங்க? வலிமை இல்லைனா இல்ல வம்சம் இல்லைனா என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் கேட்க, ரெண்டும் இல்ல, அவன் ஒரு ராஜ துரோகி, அதனாலதான் அவனை கொலை பண்ண பாக்குறோம் என்று பதில் கொடுத்தான் அட்டூரியன். ஓஹோ, அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டான் என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் கேட்க, எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்த அட்டூரியன், தகுதி தராதரெல்லாம் பார்க்காம உங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான், அதுதான் அவன் பண்ண தப்பு என்று சொல்லிவிட்டு மெல்ல சுற்றி எல்லோரையும் பார்த்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். மேலும் தொடர்ந்தான், அவனுக்கு தெரியணும்னு சொல்லல, என் மாப்பிள்ளைக்கு தெரியணும்னு சொல்றேன். இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நீ ஒரு சாதாரண ஆள் இல்லாதன், நீ ஒரு டிராகன் வாரியர். ராஜகுரு படையே எதிர்த்து வந்தாலும் ஒரே ஆளா சமாளிக்கிற அளவுக்கு வலிமை வாய்ந்த மாவீரன் கரிகாலனோட பையன் நீ என்று மாவீரன் கரிகாலனுக்கும் தனக்குமான உறவை பற்றி அங்கிருந்தவர்களுக்கு சொல்லத் தொடங்கினான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். கரிகாலன் சோழபுரத்தின் கோவூரின் அரச குடும்பமான பைரவ வம்சத்தின் இளவரசன். சொல்ல போனால் பைரவ வம்சத்தின் வெளிச்சக்கூறாக இருந்தவர் மாவீரன் கரிகாலன். பல வித்தைகளை கற்றறிந்து பல பயிற்சிகளை மேற்கொண்டு பலவிதமாக தன்னைத்தானே செதுக்கிய ஒரு மாவீரன் அவர். அந்த மாவீரனுக்கும் தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கும் என்ன சம்பந்தம்? மாவீரன் கரிகாலன் எந்த பயிற்சி கூடங்களுக்கும் சென்றதில்லை. சிறு வயதிலிருந்தே மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்தார் மாவீரன் கரிகாலன். சொல்ல போனால் ஒரு பயிற்சி பட்டறையில் படிக்கும் மாணவர்களை விட 10 மடங்கும், அகாடமியில் படிக்கும் மாணவர்களை விட 5 மடங்கும் வலிமையில் முன்னேறி இருந்தார் கரிகாலன். இந்த காரணத்தினால் அவரை அகாடமிக்குள் படிக்க வைப்பது என்பது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் என்பதால் நேரடியாக ராஜகுரு வாமனனிடம் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தார் கரிகாலன். ஒரு கட்டத்தில் ராஜகுரு வாமனன் துறவரம் மேற்கொள்ள அவரிடமிருந்து பயிற்சி குறிப்புகளை வாங்கிக் கொண்டு பயிற்சிகளை தானே செய்ய ஆரம்பித்தான் கரிகாலன். கரிகாலன் ஒரு சில நாட்கள் காட்டிற்குள் ராஜகுரு சாத்தனாரிடமும் பயிற்சி பெற்றார். ராஜகுரு சாத்தனார் ராஜகுருவாக பதவியேற்று ஊருக்குள் வலம் வரும்போது அவ்வப்போது அவரை பார்க்க கரிகாலன் வருவார். தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கும் கரிகாலனுக்கும் அப்படித்தான் முதல் சந்திப்பு ஏற்பட்டது. முதல் நாள் ஆற்றங்கரையின் ஓரத்தில் பயிற்சி முடித்த பிறகு சோகமாக உட்கார்ந்து கொண்டிருந்த நெடுஞ்செழியனை எதிர்ச்சியாக பார்த்தார் மாவீரன் கரிகாலன். அவன் சோகமாய் உட்கார்ந்திருப்பதைக் கண்ட கரிகாலன் அவன் அருகில் சென்று அமர்ந்தார். என்னப்பா தம்பி, சோகமா இருக்கியா என்று கரிகாலன் கேட்க, யார் நீ என்று பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நான் ஒரு வழிப்போக்கன், இப்படியே போயிட்டு இருந்தேன். நீ சோகமா இருந்ததை பார்த்ததும் சரி ஆறுதல் சொல்லலாமே அப்படின்னு வந்தேன். வந்தது பிடிக்கலன்னா சொல்லு, எந்திரிச்சு போயிடுறேன் என்றார் மாவீரன் கரிகாலன். பிடிக்கல, எந்திரிச்சு போங்க, நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். கரிகாலன் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எழுந்து அங்கிருந்து ராஜகுரு சாத்தனார் தங்கியிருந்த இடத்திற்கு போனார். சாத்தனாருடன் உரையாடி நேரத்தை செலவு செய்து கொண்டிருந்தார் மாவீரன் கரிகாலன். அப்போது அங்கு தொண்டைமான் நெடுஞ்செழியன் வந்தார். உன்னை அப்பவே போக சொன்னேன்ல, இங்க எதுக்கு வந்த என்று கரிகாலனை ராஜகுரு சாத்தனாரின் முன்பே கத்தினான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு என்று தொண்டைமான் நெடுஞ்செழியனை கண்டித்தார் ராஜகுரு சாத்தனார். நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு தெரியாது. எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன வேணும் என்கிட்ட என்று கூச்சலிட்டான் நெடுஞ்செழியன். அவன் என்னோட சிஷ்யன், அவன் உன்னை பார்க்கலாம் இங்க வரல, என்னதான் பார்க்க வந்திருக்கான். தேவையில்லாம எதுக்கு அவனை வம்புழுக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு என்று தொண்டைமான் நெடுஞ்செழியனை கேட்டார் ராஜகுரு சாத்தனார். உங்களை பார்க்கவா? பொய் சொல்லாதீங்க, யார் இவரு என்று நெடுஞ்செழியன் கேட்க,
அதான் சொன்னனே, என்னோட சிஷ்யன். உனக்கு முன்னாடி இவன் தான் என்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தான் என்றார் ராஜகுரு சாத்தனார். அப்படித்தான் இருந்தது அவர்களின் முதல் சந்திப்பு. பின் அவ்வப்போது இருவரும் சந்தித்ததுண்டு. ஒரு நாள் நெடுஞ்செழியனின் சித்தி மகள் செம்மனூரில் இருந்து மதுரா அகாடமிக்கு வந்திருந்தாள். அவள் பெயர் ஆதிரை. ஆதிரை செம்மனூரின் முதல் பெண் ஸ்பிரிட் ஹோல்டர். இதற்கு முன் அந்த கிராமத்தில் எந்த பெண்ணும் ஸ்பிரிட் அவேக்கிங் செய்ததே இல்லை. இதனால் எப்படியாவது ஆதிரைக்கு அகாடமிக்குள் நுழையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அந்த ஊரில் இருந்த அனைவரும் முடிவு செய்தனர். ஆதிரை வயதில் நெடுஞ்செழியனை விட பெரியவள். ஆனால் செம்மனூரில் பொதுவாக பெண்கள் பயிற்சிகள் எதுவும் மேற்கொள்ள மாட்டார்கள். அதனால் தாமாகவே பயிற்சிகளை ஆரம்பித்தாள் ஆதிரை. அகாடமி தேர்ச்சி போட்டியில் கலந்து கொள்ள வயது வரம்பு இருந்தது. இந்த காரணத்தினால் ஆதிரையால் அகாடமியில் நடந்த தேர்ச்சி போட்டியில் கலந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் எப்படியாவது அவளுக்கு பயிற்சி வேண்டும் என்று நெடுஞ்செழியன் உதவியை நாடினார்கள் செம்மனூர் மக்கள். நெடுஞ்செழியனும் தன் ஆசான் ராஜகுரு சாத்தனாரிடம் கேட்க, எனக்கு ஒரு கொள்கை இருக்கு. நான் ஒரு நேரத்துல ஒரு சிஷ்யனை தான் வச்சிருப்பேன். பேசாம நீ வேணா ஊருக்கு கிளம்பு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை இங்க வர சொல்லு. எனக்கு பிடிச்சிருந்தா நான் எடுத்துக்கிறேன் என்றார் சாத்தனார். இப்படி சொன்னா எப்படி? அவங்க என்ன நம்பிதான் கேட்டிருக்காங்க. நான் அவங்களுக்கு என்னன்னு போய் சொல்வேன் இப்போ என்று நெடுஞ்செழியன் கேட்க, அது ஓன் தலைவலி. என்ன வேணா சொல்லிக்கோ, என் முடிவு இதுதான் என்று பதில் கொடுத்தார் ராஜகுரு சாத்தனார். சரியாக அதிக நேரத்தில் மாவீரன் கரிகாலன் அங்கு வருகை தந்தார். வணக்கம் ராஜகுரு அவர்களே, நலமா என்று தன் வணக்கத்தை ராஜகுருவுக்கு தெரிவிக்கும் போது, அவர் எப்படி இருந்தா என்ன, இங்க வாங்க என்று கரிகாலனை கையோடு இழுத்துக் கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். கரிகாலனிடம் ஆதிரையின் நிலைமையை பற்றி எடுத்துரைத்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். பின் ஆதிரைக்கு பயிற்சி கொடுத்து தன் சிஷ்யையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று மாவீரன் கரிகாலனை பார்த்து கேட்டான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். பயிற்சியா? அவங்க அவேக் பண்ண ஸ்பிரிட் என்ன என்று மாவீரன் கரிகாலன் கேட்க, காட்டுப்பூனை என்று பதில் கொடுத்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். காட்டுப்பூனையா? சரி, நாளைக்கு வர சொல்லி பாப்போம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மீண்டும் ராஜகுரு சாத்தனார் இருக்கும் இடத்திற்கு போனார் மாவீரர் கரிகாலன். அதேபோல் அடுத்த நாள் ஆற்றங்கரைக்கு ஆதிரையை அழைத்துக் கொண்டு வந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆனால் மாவீரன் கரிகாலனின் வருகையை எதிர்பார்த்து 1 மணி நேரம் சென்றது. டே தம்பி, உண்மையாவே இப்படி ஒருத்தர் இருக்காரா? வருவாரா? 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோண்டா. எனக்கு என்னமோ இதுக்கு மேல அவர் வருவார்னு நம்பிக்கையே இல்லடா என்று ஆதிரை கூற, கொஞ்சம் பொறு, கண்டிப்பா வருவாரு. இவரை விட நல்ல வாதியார் உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். சரியாக அப்போதுதான் கரிகாலன் அந்த இடத்திற்கு வந்தார். ஏ நெடுஞ்செழியா, என்ன இந்த பக்கம்? யாருவங்க? கிளாஸ்மேட்டா என்று எதுவும் தெரியாதது போல் கேட்டார் மாவீரன் கரிகாலன். என்னங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க தானே நாளைக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க என்று பதறி போய் கேட்டான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நான் கூப்பிட்டனா? ஓ, உன் அக்காவா? பயிற்சி ஏதோ தரணும்னு சொன்னல என்று மாவீரன் கரிகாலன் கேட்க, அப்பாடா நல்ல வேலை, உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு என்றான் நெடுஞ்செழியன். உன் பேர் என்னமா என்று கரிகாலன் கேட்க, என் பேரு ஆதிரை ஐயா என்று பதில் கொடுத்தாள் ஆதிரை. ஐயான்லாம் கூப்பிடாத, என் பேரு கரிகாலன், கரிகாலன்னே கூப்பிடு என்றார் கரிகாலன். ஐயோ, கத்துக் கொடுக்கிற ஆசிரியரை எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது என்று ஆதிரை தயங்க, உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா அண்ணான் கூப்பிடு என்றார் கரிகாலன். அண்ணான் கூப்பிடலாம், ஆனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே என்று சொல்லி லேசாக புன்னகைத்தாள் ஆதிரை. ஓஹோ என்று சொல்லி திரும்பி விட்டு, மணி இப்போ 4:30, சரியா 5:45க்கு 100 மரக்கட்டிகளை வெட்டி இங்க எடுத்துட்டு வந்து போடு. யார்கிட்டையும் உதவி கேட்க கூடாது, எந்த சக்தியும் உபயோகிக்க கூடாது. வெறும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சுதான் நீ இதை பண்ணணும். இதுல ஏதாச்சும் தில்லுமுள்ளு பண்ண ஜென்மத்துக்கும் உனக்கு யாருமே ஆசிரியரா வராத அளவுக்கு நான் பண்ணிருவேன். இல்ல என்னால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா இப்பவே இங்க இருந்து போயிரு, வேற யாரையாவது தேடிக்கோ. என்ன சொல்ற என்றார் கரிகாலன். நான் தயார் என்று மிகவும் தன்னம்பிக்கையுடன் சவாலை ஏற்றுக்கொண்டாள் ஆதிரை. சரி, அப்போ 5:45க்கு பார்க்கலாம், ஆல் தி பெஸ்ட் என்றார் கரிகாலன். உத்தரவு என்று சொல்லி அங்கிருந்த கட்டைகளை சேகரிக்க கிளம்பினாள் ஆதிரை. ஆதிரை சென்றவுடன் தொண்டைமான் நெடுஞ்செழியன் கரிகாலனிடம் சென்று, இது என்ன டெஸ்ட்? இதுல எப்படி அவங்களோட வலிமையை புரிஞ்சுப்பீங்க? வேற ஏதாவது வச்சிருக்கலாமே, ஸ்பிரிட் வேக் பண்ண சொல்லி 1000 கட்டையை எடுத்துட்டு வர சொல்லி இருக்கலாமே என்று கேட்டார். எனக்கு நல்ல வலுவா இருக்க ஒரு சிஷ்யை வேண்டாம், ரொம்ப புத்திசாலியான ஒரு சிஷ்யை வேண்டாம். அதெல்லாம் கத்துக்கணும்னு தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. கத்துக்கிறவங்களுக்கு அந்த தகுதி எல்லாம் தேவை கிடையாது. ஆனா முக்கியமான 2 தகுதி வேணும். ஒன்னு பொறுமை, இன்னொன்னு உழைப்ப போட தயாரா இருக்கிற மனப்பக்குவமும் தன்னம்பிக்கையும். அந்த புள்ள பொறுமையா தான் இருக்கு, அந்த டிட்டர்மினேஷனும் இருந்தா கண்டிப்பா நான் சேர்த்துக்கிறேன் என்றார் கரிகாலன். ஆதிரையும் காற்றிற்குள் திரிந்து மரக்கட்டைகளை வெட்டி சேகரித்து 20 கட்டைகளாக சேகரித்து ஆற்றங்கரைக்கு வந்து போட்டு விட்டு சென்றாள். இப்படி சரியாக 5:30 மணிக்கு 85 கட்டைகளை சேர்த்து விட்டாள். அடுத்த 15 நிமிடங்களில் சுலபமாக 15 கட்டைகளை எடுத்து விடலாம் என்று அவள் முகத்தில் சந்தோஷம் வந்தது.
அதேபோல் அவளும் 5:40 மணிக்கே 100 கட்டைகளை ஆற்றங்கரைக்கு எடுத்து வந்து விட்டார். மீதமிருந்த 5 நிமிடத்தை அந்த கட்டைகளை ஒழுங்கமைத்து கட்டுவதற்கு பயன்படுத்திக் கொண்டார். ஆனால் கரிகாலன் அங்கு 5:45 மணிக்கு வரவில்லை. போட்டி தொடங்கிய போது கரிகாலனின் ஆணைக்கிணங்க தொண்டைமான் நெடுஞ்செழியன் அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். இப்போது அந்த ஆற்றங்கரையில் தன்னந்தனியாக இரவை கழிக்கும் நிர்பந்தத்திற்கு ஆளானால் ஆதிரை. தனக்கு பயிற்சி கொடுக்க விருப்பம் இல்லாமல் தான் இப்படி சோதிக்கிறார் என்று ஆதிரை நினைத்தார். ஆனால் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையுடன் கரிகாலன் அங்கு வந்து விடுவார் என்று காத்துக் கொண்டிருந்தார். தான் பிறந்து வளர்ந்த ஊரின் முதல் ஸ்பிரிட் வாரியராக பேரில் மட்டுமில்லாமல் பல இடங்களுக்கும் அவள் பயணித்திருப்பதாலும் மேற்கொண்டு பல போட்டிகளில் பங்கு பெறுவதாலும் அவளை போன்ற மற்ற பெண்களுக்கும் அவள் முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்ற எண்ணம் கூட அவளுக்கு அந்த குருட்டு நம்பிக்கையை கொடுத்திருக்கலாம். இரவு கழிந்தது. தான் சேகரித்த கட்டைகள் திருடப்பட்டு விட்டால் தன் உழைப்பு வீணாகிவிடும் என்ற அச்சத்தில் அவள் அன்று இரவு முழுக்க உறங்காமல் காத்துக் கொண்டிருந்தாள். ஆற்றங்கரை என்பதால் புலிகளும் கரடிகளும் ஆங்காங்கே உழவிக் கொண்டிருந்தன. நல்ல நேரமாக ஏதும் இவளை தொந்தரவு செய்யவில்லை. விடிந்தது. ஆற்றங்கரைக்கு குளிக்க வந்த ராஜகுரு சாத்தனார் இந்த பெண்ணை பார்த்து யார் இவள் என்று சந்தேகப்பட்டார். ஏமா, யாருமா நீ? இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று ராஜகுரு சாத்தனார் கேட்க, நீங்க வந்த வேலையை பாருங்க என்று திமிராய் பதில் கொடுத்தாள் ஆதிரை. அப்படி அவள் பதில் கொடுத்தவுடன் அவளின் காதை பிடித்து திருகி, பெரியவங்க கிட்ட இப்படிதான் மரியாதை எல்லாம் பேசுவியா? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்று கேட்டார் கரிகாலன். இல்ல, நான் ஒரு பாதுகாப்புக்கு தான் அப்படி பேசினேன், மன்னிச்சிருங்க என்று மன்னிப்பு கேட்டவுடன், அந்த பயம் இருக்கணும், நீ இன்னும் கத்திக்க வேண்டியது நிறைய இருக்கு என்றார் கரிகாலன். கட்டையெல்லாம் சேர்த்துட்டேன், நீங்க வருவீங்கன்னா இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் என்றாள் ஆதிரை. 100 கட்டைகள் இருக்கா என்று கரிகாலன் கேட்க, இருக்கு, வேணும்னா எண்ணி பாத்துக்கோங்க என்று பதில் கொடுத்தாள் ஆதிரை. இன்னையில இருந்து நீ என் கூட தான் இருப்ப. உனக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் தரேன். வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துரு. 4:30 மணிக்கு சரியா நீ இங்க இருக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட அதோட உன் கனவு எல்லாத்தையும் மறந்துடு, புரிஞ்சதா என்று கரிகாலன் கேட்க, புரிந்தது போல் மண்டையாட்டினாள் ஆதிரை. சரி, அப்ப சாயங்காலம் பாப்போம் என்று சொல்லிவிட்டு கரிகாலன் அங்கிருந்து கிளம்பினார். ஆதிரை பயிற்சிகளை தொடர்ந்தாளா? பிறகு என்ன ஆனது ஆதிரைக்கு? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் பாக்கெட் எஃப்எம். மாவீரன் கரிகாலன் சோதனையில் தேர்ச்சி பெற்ற ஆதிரையை தன் சிஷியாக ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு 6 மாதம் இருவரும் ஒன்றாக பயணித்தபடி பயிற்சியில் ஈடுபட்டார்கள். ஒரு நாள் சோழ தேசத்தின் எல்லையில் கூடாரமிட்டு பயிற்சிகளை முடித்துவிட்டு முயலை வறுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் கரிகாலனும் ஆதிரையும். ரொம்ப நாளா உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ நிறைய விஷயம் சொல்லிருக்க. நீதான் உங்க கிராமத்திலேயே முதல் முறையா ஸ்பிரிட் அவேக் பண்ண பொண்ணு. மிகப்பெரிய ஸ்பிரிட் வாரியரா மாறணும்ன்றதான் உனக்கு பெரிய கனவு. இதெல்லாம் சரிதான். ஆனா வாழ்க்கைங்கிறது இது மட்டும் கிடையாது இல்லையா? சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க, பெத்தவங்க இவங்கெல்லாம் உன்னை நினைச்சு பெருமைப்படணும். உன்னை உதாரணமா காட்டி அவங்க பிள்ளைங்களை வளர்க்கணும். இந்த லட்சியம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நீ இதெல்லாம் பண்ணும்போது சந்தோஷமா தான் இருக்கியா என்று கரிகாலன் கேட்க, இதெல்லாம் நான் ஒரு பொண்ணுங்கிறதுனாலதான் நீ என்கிட்ட கேக்குறியா என்று மறுகேள்வி கேட்டாள் ஆதிரை. சேச்ச, அப்படிலாம் கிடையாது, பொதுவா கேட்டேன் என்றார். அப்படியா என்று ஆதிரை கேட்க, ஆமாமா, ஒரு வாதியார கேட்டேன் என்றார் கரிகாலன். இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க என்று ஆதிரை கேட்க, உனக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான் என்று பதில் கொடுத்தார் மாவீரன் கரிகாலன். அந்த பையன் கிட்டையும் இதே கேள்வி கேட்டீங்களா என்று ஆதிரை கேட்க, பதில் ஏதும் சொல்லாமல் அப்படியே ஆதிரையை பார்த்தார் கரிகாலன். பதில் சொல்லுங்க கரிகாலன் என்று மேலும் ஒருமுறை ஆதிரை கேட்க, இங்க பாரு, எனக்கு நடிக்க தெரியல, இது எப்படியாச்சும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா வார்த்தை தான் வரமாட்டுது. சரி, எப்பதான் சொல்றதுன்னு தான் இப்ப சொல்லிடலாம் அப்படின்னு கொஞ்சம் தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு பேச வந்தேன். இப்ப என்ன இப்படி உளறிட்டு கிடக்குற என்று உளறி விட்டு பெருமூச்சு விட்டு ஆதிரையின் கண்களை பார்த்தார் கரிகாலன். என்ன அப்படி பாக்குற? என்ன லவ் பண்றியா என்று கேலியாக ஆதிரை கேட்க, அப்போதும் எந்த பதிலும் சொல்லாமல் ஆதிரையின் கண்களையே பார்த்துக் கொண்டிருந்தார் கரிகாலன். ஆதிரைக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஆச்சரியத்தில் ஆதிரை, என்ன லவ் பண்றீங்களா கரிகாலன் என்று கேட்க, ஆமா ஆதிரை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட இத்தனை நாள் இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் வாழ்க்கையில நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததில்ல. எப்பவாச்சும் ஏதாச்சும் ஒரு சோகம் மனசுல வந்தா கூட உன் கூட இருக்கும்போது வந்த சோகம் கூட ரிவர்ஸ் கியர்ல ஓடி போயிருது. இதுக்கெல்லாம் பேரு காதல்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற என்று தன் காதலை வெளிப்படுத்தினார் கரிகாலன். நீங்க என்ன காதலிக்கிறீங்களா என்று ஆதிரை கேட்க தலையை அசைத்து ஒப்புக்கொண்டார்.
நிஜமா நீ என்ன லவ் பண்றியா என்று மீண்டும் ஆதிரை கேட்க, நான் ஏன் உன்கிட்ட பொய் சொல்ல போறேன், நிஜமாதான் என்று பதில் சொன்னார் கரிகாலன். விளையாடாதீங்க கரிகாலன், நான் அப்புறம் நம்பிடுவேன் என்று ஆச்சரியத்தில் நம்பாமல் ஆதிரை பேச, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன்னோட விருப்பம். நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வர்றேன் என்றார் கரிகாலன். தண்ணி குடிக்க போறீங்களா பிடிக்க போறீங்களா என்று ஆதிரை கேட்க, குடிக்கவும் போறேன் பிடிக்கவும் போறேன், அதாவது குடிச்சிட்டு புடிச்சிட்டு வர போறேன் என்று பதில் கொடுத்தார் கரிகாலன். கரிகாலன் எழுந்து நடந்து போக பின்னாடியே ஓடி சென்று கரிகாலனின் கைகளை பிடித்துக் கொண்டு, நானும் வரேன் என்றாள் ஆதிரை. எங்க வர என்று கரிகாலன் கேட்க, நீங்க எங்க போனாலும் நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்க என்று ஆசை வார்த்தைகள் பேசினாள் ஆதிரை. இப்படித்தான் இருவருக்கும் மத்தியில் காதல் உண்டானது. சில நாட்களில் திருமணம் செய்து கொண்டனர். ஆம், தொண்டைமான் நெடுஞ்செழியனும் ஆதனும் நெருங்கிய உறவினர்கள். இவ்வளவு நாள் ஆதனை நிழலிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். தகுந்த சூழ்நிலை வராமல் தன்னை வெளிக்கொணர செய்தால் அது ஆதனுக்கு ஆபத்தாய் முடியும் என்று இவ்வளவு நாள் பதுங்கியிருந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆதனை சிறையில் அடைத்து கொலை செய்ய முயற்சி திட்டம் போட்ட போது ஒட்டுமொத்த சால்வன் கோட்டையும் அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்கி ஆதனை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட நினைத்தார். ஆனால் அதற்குள் ஆதனே எளிதில் அங்கிருந்து தப்பி வந்து விட்டார். இப்படி ஆதன் ஒரு நாளும் தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கு வேலை வைக்காமல் இருந்ததால் இப்போதுதான் அவன் தலைகாட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்துள்ளது. ஆதன் என்னோட மாப்பிள, என்னோட அக்கா மகன். அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நான் வருவேன். நான் அவன் கூட என்னைக்குமே நிழல் மாதிரி இருப்பேன். உங்களெல்லாம் நான் இத்தனை நாள் உயிரோடு விட்டதே தப்பு என்று நெஞ்சை நிமிர்த்தி பேசினான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். என்னடா நீ விட்டா ஓவரா பேசிட்டே இருக்க, உன்னை இங்கேயே குத்தி போட்டு போறண்டா. அந்த அநாத பயிலும் உன்னோட அநாத பணமும் இங்கேயே கடந்து உன்னை எப்பவும் சுத்தி வருதே அந்த பருந்து, அதுவே உன்னை பசியில கொத்தி தின்றுண்டா என்று வீரவசனம் பேசினார் சத்ரபதி. என்ன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த கட்டத்துல இன்னைக்கு என் கூட 500 பேர் தான் பின்னாடி நிக்கிறதுனால அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. இதே கட்டத்துல அன்னைக்கு 100 பேர் என்ன எதிர்த்து நின்னா என்னைய பார்க்கவே பயந்து ஒருத்தர் வெளியவே வரல. தனியா நின்னு அவ்வளவு பேரை நான் சமாளிச்சிருக்கேன். அது போக உங்க கூலிப்பட மாதிரி என்னோட படை கிடையாது. என் படையில ஒருத்தனும் பார்த்து பார்த்து பயிற்சி கொடுத்து உருவாக்கப்பட்டவங்க. ஒவ்வொருத்தனும் அவன் முழு விருப்பத்தோட தான் இங்க இருக்கான். உங்களால என்ன ஒரு இன்ச் கூட ஆட்ட முடியாது என்று பகிரங்கமாக சவால் விடுத்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். சத்ரபதி, தேவையில்லாம பேசி பிரச்சனையில மாட்டிக்காத. இவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இவன் ஒரு ஆளா உன் மொத்த வம்சமும் காலியாயிரும் என்று ராஜகுரு சாத்தனார் சத்ரபதிக்கு எச்சரிக்கை விடுக்க, நல்லா சொல்லுங்க வாத்தியாரே, ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிவு வளர்ந்திருக்கணும். எதுவுமே தெரியாம நேரா வந்து உட்கார்ந்துட வேண்டியது. உன்ன சொல்லி என்ன பண்ண, ஊர்ல இருக்கிற எல்லா ராஜாவும் முட்டாளாதான் இருக்கான் என்று கேலி செய்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். வார்த்தையை விடாத நெடுஞ்செழியா என்று சத்ரபதி நெடுஞ்செழியனை கண்டிக்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, உன்னால என்ன ஒரு இன்ச் கூட ஆட்ட முடியாதுன்னு. வீட்டுக்கு போய் பெரியவங்க யாராவது இருந்தா கூட்டிட்டு வா. அப்புறம் பயத்துல பாத்ரூம் வந்துச்சுன்னா இங்கெல்லாம் போயிடாத, அப்படி மறவா போயிட்டு வா என்று மிகவும் கொச்சையாக சத்ரபதியை அவமானப்படுத்தினான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியா, நீ இங்க வந்ததே தப்பு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க இருந்து கிளம்பு, அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது என்று ராஜகுரு சாத்தனார் நெடுஞ்செழியனை கேட்டுக்கொண்டார். அவரை ஏன் போ சொல்றீங்க? ரொம்ப நாள் கழிச்சு என்னோட மாமாவை நான் பாத்திருக்கேன். உறவே இல்லாத அநாதன் தானே இங்க என்ன கேவலப்படுத்தினீங்க. இப்ப சொல்லுங்க பாக்கலாம். இப்ப பேசின வாய கிழிச்சிருவார் எங்க மாமா என்று வீரவேசமாக பேசினான் ஆதன். ஆதன், அமைதியாரு, உடனே ஒரு முடிவுக்கு வராத. என்ன நடக்குதுன்னு நமக்கு புரிய மாட்டேது என்று பூங்குழலி ஆதனை கண்டிக்க, எனக்கு நல்லா புரியுது. எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க. எனக்கு யாருமே இல்ல. நான் செத்தா கூட தூக்கி போறதுக்கு ஆள் இல்ல. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. முட்டாள், கோல, அநாத, இப்படி எத்தனை பேரை வச்சு என்ன அசிங்கப்படுத்திருக்காங்க. அந்த வாயெல்லாம் இப்ப பேச சொல்லுங்க பாக்கலாம் என்றான் ஆதன். வார்த்தையை விடாத ஆதன், அவசரப்பட்டா தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று சோமன் உரைக்க, நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன் சோமா. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். எல்லார்கிட்டையும் ஏமாந்துட்டேன். என் சந்தோஷம் எல்லாமே போயிருச்சு. ஆனா இப்ப எனக்கு ஒரு மாமா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எனக்காக எது வேணாலும் செய்வாரு, யார் கூட வேணாலும் சண்டை போடுவாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கையில தொலைஞ்சு போன சந்தோஷத்தெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காரு என்னோட மாமா. நான் இதுக்கப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் அடக்கி வைக்கணும்? நான் என் மாமா கிட்டயே போறேன் என்று கொட்டி தீர்த்தான் ஆதன். ஆதன், என்ன நம்பு. உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததே நான் தான். நீ இங்க நின்னு உன்னை எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிருக்கேனா அதுக்கு காரணம் நான் தான். நான் உன்னை சரியான வழியில கூட்டிட்டு போறேன். நீ அவனை நம்பி போகாத. போனா ரொம்ப வருத்தப்படுவாதன். என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற யார்கிட்டையும் போய் நானா பணிஞ்சு பேசினது இல்ல.
எனக்கு நீ தர வேண்டிய மரியாதையா என் பேச்ச கேளு என்று ஆதனை தடுத்தார் ராஜகுரு சாத்தனார். மைதிலிக்கு இது அனைத்தும் ஒரு கனவு போல இருந்தது. சாத்தனார் ஒரு நாட்டின் ராஜகுரு மட்டுமல்ல, ராஜகுருக்களிலேயே வலிமை வாய்ந்தவர் அவர்தான் என்ற பெயரை பெற்றவர். அவரே புகழ்ந்து பேசும் ஒருவன் ஆதனுக்கு ஆதரவாய் நின்று குரல் கொடுப்பது மைதிலிக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஆதனை பற்றி இன்று அவளுக்கு தெரிந்த விஷயங்கள் அனைத்தும் அவளை மிகவும் ஆழ்ந்த ஆச்சரியங்களில் தள்ளியது. ஆதன் இவ்வளவு பெரிய வீரன் என்று அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. ஆதனால் டிராகன் ஸ்பிரிட் அவேக் செய்ய முடியும் என்று ஒரு நாள் கூட நினைத்து பார்த்ததில்லை. ஆதன் இந்த போட்டிக்கு வருவான் என்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆதனுக்கு ஒரு மாமா இருப்பார், அவரை கண்டு ராஜகுருக்களை பயப்படுவார்கள் என்று சிறிதும் கூட நினைத்திருக்கவில்லை அவள். ஆனால் இது அனைத்தும் நடந்தது. இனி இந்த உலகத்தில் வேற்று கிரகவாசிகள் வந்தாலும் கூட அவள் ஆச்சரியப்பட மாட்டாள். ஏனென்றால் அதைவிட பெரிய ஆச்சரியங்களை இன்று அவள் சந்தித்து விட்டாள். இப்படி ஒரு வீரனை இழந்து விட்டோமே என்று மனதளவில் சற்று வருத்தப்பட்டாள் மைதிலி. ஆனால் சோமனுக்கு இது பெரிய ஆச்சரியமாக இல்லை. அதற்கு காரணம், சோமனுக்கு முன்னமே ஆதன் ஒரு சாதாரண ஆளாக தெரியவில்லை. ஏதோ ஒரு அதிசய பிரதியாகவே சோமன் ஆதனை பார்த்தான். ஆனால் இவை எதுவுமே சோமனை பெரிதாக அசைக்கவில்லை. மாப்ள, இந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்காத, அதெல்லாம் கேட்டுதான் உங்க அப்பா இன்னைக்கு இல்லாம போயிட்டான், பாவம் நல்ல மனுஷன் என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் கூற, என்னது இவர் பேச்சு கேட்டுதான் எங்க அப்பா செத்து போனாரா என்று ஆதன் அதற்கு உணர்ச்சி வசப்பட்டான். ஆதன், அவன் சொல்றத நம்பாத, அவன் உன்னை ஏமாத்த பாக்குறான். அவன் கூட போனா நீ மொத்தமா அழிஞ்சிருவ, உன் வாழ்க்கையோட திசைய மாறி போயிடும். உன்னை ஒரு கருவியா பயன்படுத்தி அவன் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவான். உன்னை ஏமாத்த நினைக்கிறான், நம்பாத என்று ராஜகுரு சாத்தனார் கூறினார். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், நீயே யோசிடாதன். உங்க அப்பா வச்சிருந்த வாளை மட்டும் வச்சே அவ்வளவு ஈஸியா அத்தனை பேரை போட்ட நீ. அந்த வாளை தூக்குறதுக்கே அவ்வளவு சக்தி வேணும். உங்க அப்பா பத்தி ஒரு விஷயம் சொல்றேன், ஒத்த ஆளா 1,00,000 பேர் வந்தா கூட சமாளிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் சண்டை போட்டு தோத்து போய் செத்து போயிருப்பாரு நீ நினைக்கிறியா என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் கேட்க, எங்க அப்பா எப்படி இறந்தாரு, இந்த ஆள் தான் காரணமா, இவர்தான் கொலை பண்ணாரா என்று பதறினான் ஆதன். நீ என் மாப்ள, நான் உன்கிட்ட பொய் சொல்றதுக்கு விரும்பல. உனக்கு உங்க அப்பா எப்படி இருந்தாருன்னு தெரியாது. நானும் இத்தனை வருஷமா எங்கெங்கயோ தேடி பாத்துட்டேன், யார் யார்கிட்டயோ கேட்டும் பாத்துட்டேன். எனக்கு அந்த பதில் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா இந்த ஆள் பேச்ச கேட்டுதான் அவர் இறந்திருப்பாரு. இல்லனா அவ்வளவு பெரிய மாவீரன் எல்லாம் அவ்வளவு அசால்ட்டா கொண்டிருக்க வாய்ப்பே கிடையாது. வஞ்சகம் பண்ணிதான் கொண்டிருப்பாங்க அவரை. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நடப்பது எதுவுமே அட்டூரியனுக்கு பிடிக்கவே இல்லை. தன் வாழ்க்கையில் மிகவும் கசப்பான நாளாக இதை அவன் கருதினான். தன்னை வளர்த்தெடுத்த ராஜகுரு நெடுமுடி தன் கண் முன்னாலேயே துடிதுடிக்க இருந்து கொண்டிருக்க அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவன் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணம் ஆதன் என்பது மேலும் அவனை கோபப்படுத்தியது. கால் தூசிக்கு சமமானவன் என்று நினைத்த ஒருவன் இவ்வளவு பெரிய காரியத்திற்கு காரணமாக இருப்பதை எந்த வகையிலும் அட்டூரியனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் வருங்கால மனைவி மைதிலி மற்றும் ராஜகுரு நெடுமுடி இருவரும் தலையிடாமல் இருந்திருந்தால் ஆதன் அவனது கையால் இறந்திருப்பாள் என்ற கசப்பான உண்மை அவன் மனதில் பாறாங்கல் போல் கனப்படுத்தியது. எதிர்த்து நின்று சண்டை போடவும் முடியாத நிலையில் இருப்பதை நினைத்து நினைத்து உள்ளுக்குள்ளேயே வெந்தான் அட்டூரியன். தனியாய் சென்றாலும் கூட ஒரு நாட்டையே அழித்துவிடும் வல்லமை பெற்றவனை எதிர்ப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் நெடுஞ்செழியன் பெரிய படையை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான் என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஆதன் அட்டூரியனுக்கு எட்டாக்கனியாக தெரிந்தான். தொண்டைமான் நெடுஞ்செழியனை வீழ்த்தி ஆதனை கொன்று ராஜகுரு நெடுமுடியின் சாவிற்கும் அர்த்தம் கொண்டு வர வேண்டும் என்று அட்டூரியனின் இரத்த நாளங்கள் கொதித்துக் கொண்டிருந்தன. அட்டூரியனின் கண்களில் கோபம் கனலாய் எரிந்தது. அட்டூரியனின் கோபம் மைதிலிக்கு புரிந்தது. ஆனால் அவளால் உதவ முடியவில்லை. பீனிக்ஸ் பறவை ஸ்பிரிட்டை அவேக் செய்து கிட்டத்தட்ட மரணத்தை அருகில் சென்று கண்டபோதும் கூட மைதிலி இவ்வளவு பயத்திற்கு உள்ளாகவில்லை. ஆனால் இப்போது இருக்கும் நிலைமையை கண்டு மைதிலியின் கண்கள் கலங்கியது. என்னமா மைதிலி, கண்ணில் என்ன அழுகையா? பிறந்தப்ப அழுதது, இப்பதான் மறுபடியும் அழுகுற. எப்படி இருக்கு, கொடூரமா இருக்கா? அப்படித்தானே இருந்திருக்கும் என் மாப்பிள்ளைக்கு இத்தனை நாள். என் மாப்பிள்ளை அழ வச்சல, உனக்கு இதுவும் ஆகணும் இன்னமும் ஆகணும், இன்னமும் செய்ய நிறைய இருக்கு என்று கடுமையாக அவளை விமர்சனம் செய்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். இந்த வார்த்தைகள் அட்டூரியனின் நெஞ்சில் ஈட்டி போல பாய்ந்தது. தன் வருங்கால மனைவி அசிங்கப்படுவதை கூட தட்டி கேட்க முடியாத சப்பானியாக வாழ்க்கை அவனை மாற்றிவிட்டது என்பதை நினைத்து நினைத்து வருந்தினான் அட்டூரியன். ஆதன் ராஜகுரு சாத்தனாரின் பேச்சை கேட்பானா அல்லது தொண்டைமான் நெடுஞ்செழியனுடன் சேர்ந்து அனைவரையும் பழி வாங்குவானா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன்.